என்னை ஈன்றெடுத்த எனது அன்னைக்கு எனது அன்னையர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சமீபமாக ஒரு பாடல் ஒன்றை படித்தேன். இப்பாடல் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ளது. அதில் ஒரு வரி ஒன்று வரும். அதன் பொருள், சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்று தனது தாயை தேடுகிறது. ஏன் என்றால், தனது தாயிடம் சென்று அதன் பசியை அதற்கு ஆற்றிக் கொள்ள வேண்டுமாமா. அதற்கு பால் உண்ண தனது தாய் வேண்டுமாமா. பால் உண்ண மட்டுமல்ல, அந்த தாயாரை கொஞ்சி அளவலாகவும் வேண்டுமாமா. அக்கன்று தனது தாயை பார்த்தவுடன் துள்ளி குதித்து ஓடி சென்று தனது தாயை பற்றி கொண்டு பால் உண்ண சென்றது. அக்கன்றை கண்ட தாயும் அதை அளவலாவி அதற்கு பால் உண்ணவும் கொடுத்தது. அதை போல்தான் நானும் எனது தாயாரிடம் நான் நிறைய சண்டை போடுவேன். ஆனால் இன்னும் எனக்கு எனது தாயார் என்றால் இஷ்டம். சண்டை போடுவதற்கு எனக்கு தோழி இல்லை, அதற்கு பதிலாக எனக்கு தாய். அவளிடம் சண்டை போடும் ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு அது விளையாட்டை போலதான் தோன்றும். ஆனால் அச்சண்டையில் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வோம். அனைத்து உயிர்களுக்கும் தனது தாய் என்றால் அது ஒரு மேல். அதற்கு மிஞ்சியது எதுவும் இல்லை. எப்படி தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லையோ, தாய்க்கு மிஞ்சியது எதுவுமே இல்லை. ஒரு தாயானவள் தனது குழந்தையை பெற்றெடுப்பதில் மட்டும் அவளுக்கு சந்தோஷம் கிடையாது. இதை திருவள்ளுவர் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். ஒரு தாய்க்கு அவளது மகனோ மகளோ பிறர் சொல்லும் வார்த்தையால் தான் அவளுக்கு சந்தோஷம். அதாவது, எனது பிள்ளை இன்று நல்காரியம் செய்தாள் என்று கூறினால் மட்டும்தான் அந்த தாய்க்கு அந்த மகள் மேல் வரும் சந்தோஷம். அது பெற்று எடுத்ததை விட மிகவும் ஆனந்தமானது. நான் இன்று வரை அப்படி எனது தாய்க்கு செய்தேனா என்று தெரியாது. என்னால் முடிந்த சில இடங்களில் எனது தாயை நான் பெருமைப்படுத்துவேன். நிச்சயமாக தாயை நிந்திப்பது தவறுதான். என்றைக்கும் அதை நானும் செய்ய போவதில்லை. அவளுடன் இன்னும் எந்த ஒரு சண்டையும் போட போவதில்லை. அது தவறு என்று நான் புரிந்து கொண்டேன். எனக்கு தோழியாகவும் ஒரு தாயாகவும் விளங்குவது எனது தாய்தான். நான் சோர்வடைந்து போய் எனக்கு எதுவுமே தெரியவில்லை, நான் ஏன் இருக்க வேண்டும்? ஏனென்றால் இவ்வுலகில் எனக்கு நான் எதற்கு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அர்த்தம் தெரிந்தால் மட்டுமே தான் நான் இருக்க முடியும். அவ்வர்த்தத்தை எனது தாயாரிடம் கேட்டால் அவள் சொல்லுவாள், எவருமே இங்கு அர்த்தமின்றி தான் இருக்கிறோம், ஆனால் ஏதோ ஒரு வகையில் உபயோகப்படுகிறோம், அதனால்தான் நாம் இருக்கிறோம். அந்த நேரத்தில் எனக்கு புத்துணர்வை தந்து என்னை மெழுகூட்டி என்னை பார்த்து கொண்டு என்னை ரசித்து கொண்டு அனுதினமும் ஸ்மரிப்பது எனது தாயின் வழக்கம். எனது தாயாரை போல் எனக்கு தாயார் என்றால் மிகவும் இஷ்டம். அவளுக்கு நிகர் வேறு எவரும் இல்லை. நன்றி, வணக்கம்.